முல்லை பெரியாறு அணையிலிருந்து 1844 கனஅடி தண்ணீர் திறப்பதால் கம்பம் முல்லை பெரியாற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துவேலிடம் கேட்கலாம். முத்துவேல், விவரங்கள். முல்லை பெரியாற்றுல, அதாவது தேனி மாவட்டத்தில் வழிந்து விடக்கூடிய முல்லை பெரியாற்றுல தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, முல்லை பெரியாறு அணையிலிருந்து விவசாயத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவானது 1844 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஒரு மாத காலமாக முல்லை பெரியாறு அணை பகுதியிலும் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழையானது பெய்து வருகின்றது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் கிடுகிடென உயர்ந்து வந்தது. கடந்த ஜூன் 1ஆம் தேதி முல்லை பெரியாறு அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி விவசாயத்துக்கு, அதாவது 14,707 ஏக்கர் இருபோக நெல் சாகுபடி நிலங்களுக்கு தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டது. 200 கனஅடி தண்ணீர் விவசாயத்துக்கு முதலில் திறந்து வைக்கப்பட்டது. அது படிப்படியாக உயர்த்தப்பட்டு இன்று 1844 அடி கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முல்லை பெரியாறு அதிகப்படியான தண்ணீர் வருகிறது. இது மட்டுமல்லாது, அதாவது கம்பம்பையை சுற்றியுள்ள இரவங்கலார் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மற்றும் சுள்ளி அருவியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மற்றும் தற்பொழுது பருவமழை கம்பம்பையில் பெய்யக்கூடிய பருவமழையின் காரணமாக மலைப்பகுதிகளிலும் காட்டாறுகளிலும் ஓடைகளிலும் வரக்கூடிய தண்ணீர் முல்லை பெரியாற்றில் கலந்து அதிகப்படியான தண்ணீராக வருகின்றது. அதாவது 1844 கனஅடிக்குடன் இந்த காட்டாற்று வெள்ளம், மழை நீர், இரவங்கலார் அணை எல்லாம் சேர்ந்து வருவதன் காரணமாக சுமார் 2300 கனஅடிக்கு மேல முல்லை பெரியாறு ஆற்றில் இப்ப தண்ணீர் வரத்து இருக்கிறது. இது காரணமாக கரையின் இருபுறமும் மனை ஆற்றில தன்னை தவழ்ந்து செல்கின்றது, ஆர்ப்பரித்து செல்கின்றது. இது இல்லாம அணையில அங்கங்க தடுப்பணைகளை தண்ணீர் பீரிட்டு கொத்தளிப்புடன் கொட்டி வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக முல்லை பெரியாற்றின் கரையோர கிராமங்களில் உள்ள மக்கள் குளிப்பதற்கோ, கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கோ அல்லது குளிப்பதற்கோ செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.